வணக்கம் நைபர்ஸ், நீங்கள் யாவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். நான் ஒரு வீடியோஸ் போட்டிருந்தேன். அதற்கு வாய்ஸ் ஓவர் எதுவும் கொடுக்கவில்லை. நாம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு, குறிப்பாக நான் பேசுவது வெஸ்ட் வெர்ஜினியா, அமெரிக்காவில் உள்ள வெஸ்ட் வெர்ஜினியா. அமெரிக்காவின் மற்ற மாநிலங்களில் எப்படி செய்கிறார்கள் என்று தெரியவில்லை. அமெரிக்காவின் வெஸ்ட் வெர்ஜினியாவில் நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் பயணம் செய்கிறீர்கள் என்றால் இங்கு துப்பாக்கி கன்னானது சாதாரணமாக கிடைக்கும். அதாவது அதற்கு நீங்கள் பயிற்சி எடுக்க வேண்டும். பயிற்சி எடுத்து நீங்கள் வாங்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் லைசன்ஸுடன் அதை பெற்றுக்கொள்ளலாம். இங்கு தாராளம். ஆனால் நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் பயணம் செய்கிறீர்கள் என்றால் அதை நீங்கள் உங்களுடன் கையில் வைத்து பயணம் செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் சொந்தமாக எங்கு வேணாலும் பயணம் செய்யலாம், அதை எடுத்துக்கொண்டு. அதற்கு எந்த தடையும் கிடையாது. இங்கு நான் வந்து அது கேள்விப்பட்ட பொழுது எனக்கு ஆச்சரியமாகவும் இருந்தது. நான் நேரடியாக கண்களிலும் சிலரிடம் இருப்பதை பார்த்திருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன். நமது இந்தியாவில் ஒருவர் வீட்டில் தேங்காய் விழுந்திருக்கிறது என்றால் எடுத்துக்கொள்ளலாம், மாங்காய் இருக்கிறது என்றால் கல் வைத்து அடித்து பறித்து கொள்ளலாம். ஆனால் இங்கு அதை செய்ய முடியாது. காரணம், நீங்கள் அவர்களுடைய இடங்களில் நிற்கிறீர்கள் என்றால் அவங்களை என்ன செய்வதற்கும் அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஏன்னா அது அவர்களுடைய நிலம். இங்கு மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் உயிருக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. இது சிரித்துக்கொண்டே சொல்வதற்கு காரணம், அது எனக்கு கேட்கும் பொழுதும் பார்க்கும் பொழுதும் பயமாக தான் இருந்தது. உங்களுடன் சந்தோஷமாக பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி.